தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே உரையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக திகால் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒருமித்து உம்முடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்தும்படி கர்த்தாவே ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர்கள் கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய ஆராதனையிலே காணப்படுவதாக. வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர்தாமே கரம் தொட்டு ஆசீர்வதித்து இரட்டிப்பான அபிஷேகத்தோடும் ஆசீர்வாதங்களோடும் தெய்வீக சுகத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் துரிதப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, சுகபத்திரமா கொண்டு வாங்க. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக சபையாய் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடி ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் என்றும் துதித்திடுவேன். தாவீது சொன்னார், கர்த்தரை நான் இக்காலத்தில் என்ன பண்ணுவேன்? அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆமென். அதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆராதிக்கலாமா? இந்த பாடலை ஜெபத்தோட நம்ம அப்படியே அமைதியா பாடி நல்லா கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஆத்தீரை எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. ஆத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும். ஜெபத்தோட நன்றி சொல்லி பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். சொல்லுங்க.
துதியே துதித்திடுவே. எல்லா உரையும் தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஆமென். உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஓ கண்ணின் மணி போல் காத்தீரே. உம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே. உம்மை துதியே துதியே துதித்திடுவே. உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மண்ணாயமக்கும் நீதானே. மண்ணாயமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஆமென். கடந்த 10 மாதங்களும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்திய 11வது மாதத்தினுடைய இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்த நன்றி சொல்ல எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்ததற்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓரி பாபா ஹல்லேலூயா ஆமென். glory 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 hallelujah praise the lord balabaradana bush hallelujah ஓரி பலபரதன புஷி அந்தரபல ஹல்லேலூயா. வல்லமை 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 உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புக. இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise you praise you நன்றி தகப்பனே. ஆத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. ஆத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். என்றும் துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோமா? அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே.
துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோ. இல்ல சிருஷ்டிகளும் சொல்லுங்க ஓ ஆமென். அடிமை துதியாயிருப்பேனோ. அல்லும் பகலும் நீத்தியமாய், அல்லும் பகலும் நீத்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். துதி எப்போதும் என் வாயில் இருந்திடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பாபா 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 பலபரதன பௌஷி அந்தர லபதர பௌஷி அந்தர பலதி பாபா பாபா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. Praise you, hallelujah, glory Lord. நன்றி இயேசுவே. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? துதித்து பாத்திட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாத்திட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. உள்ளமே மிக பொங்கிடுதே. பாடுவோம் எல்லாரும் பாடலாமே. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே. எல்லாரும் நல்ல பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவரையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சொல்லுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கி
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார் யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் அமே வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் ஓ ஹல்லேலூயா ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா ஹல்லேலூயா ஆமென் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா அவர் நடத்துதலே ஹல்லேலூயா ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளம் மிக பொங்கிடுதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆமென் அவரை நடத்துதலை நினைச்சு பார்த்தா கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது எல்லாரும் வாய்கள் வாய் திறந்து நன்றி சொல்லுங்க சோதரன் glory glory hallelujah praise the Lord கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா glory சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி 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 சாற்றிடுவோம் எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா எல்லார் கைகளை தட்டி ஓ உம்முடைய வல்லமையினால நன்றி சொல்லுகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா glory to be thy name hallelujah 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 ஆராதனை உமக்கே hallelujah ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே glory ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆராதனை உமக்கே
praise you. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். Praise you. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலமே உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகள் உம்மை கண்டடைகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிகால் வேளையிலும் வாஞ்சியோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த பாதத்தில் வந்து காத்திருந்து ஆராதனை செய்து திரும்பி போகிற பிள்ளைகள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் திரும்பி போகட்டும். ஜெபங்களுக்கு பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Thank you. God bless you. Praise the Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord. யாராவது ஒருவர் லியோனா நீங்கள் வாசிங்கம்மா பார்க்கலாம். இன்னொரு தடவை வாசிங்க, எல்லாரும் கேட்கட்டும். 12:13 எரேமியா 31 12-13 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆமென். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். Praise the Lord. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென். கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க எத்தனை வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு. ஆமென் சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். 12ல் என்ன போட்டிருக்கு? உச்சிதமான ஆசீர்வாதங்களை நோக்கி என்ன பண்ணுவாங்களாம்? நோக்கி எல்லாரும் சொல்லுங்க, நோக்கி என்ன பண்ணுவீங்க? ஓடி வந்திருக்கிறீங்களா? எத்தனை வாக்கு தத்துவம் பாருங்க. நல்லா தியானிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க தியானிச்சிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையில் ஆசீர்வாதம் கவனிக்கிறீங்களா? உச்சிதமான ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடி வருவார்கள். ஆமென். அவர்களை நான் எப்படி வைக்க போறேன்? என்ன தோட்டம்? தோட்டத்தை போல நான் வைப்பேன். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வைப்பேன்? நீர் பாய்ச்சலான, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி பசுமையா இருக்கோ அதுபோல நான் அவர்களை வைப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். சுவாசிக்கிறீங்களா? அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி. ஆமென் சொல்லணுமே. இன்னொரு ஆமென். நான் அவர்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய துக்கங்களை மாற்றி அவர்களை நான் தேற்றுவேன். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாலகர் வாயினால கர்த்தர் துதியை உண்டு பண்றாரு. இன்னைக்கு பாலகர்கள் பிள்ளைகள்லாம் நல்ல கர்த்தர் ஆராதிக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்க வரும்பொழுது இந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம தூரமாக ஒதுக்கி வச்சிடணும். வச்சுட்டு நல்லா வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது, ஆமென், அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவைகளெல்லாம் உங்களை விட்டு ஓடியே போவதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எப்ப? உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேடி வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருவார். அவருடைய நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் வைப்பார். அவர்கள் தொய்ந்து போகாம எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? உற்சாகமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்பொழுது கன்னிகைகள், வாலிப பிள்ளைங்க, ஆமென், வாலிப தம்பிமார், முதியோர்
நான் ஜெபிக்கிற நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் முதல்ல குட்டி பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? குட்டி பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அடுத்து வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், கணவன் மனைவி, பிள்ளைகள் சந்ததிகள், அடுத்த வயதானவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருக்கா நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? ஆமேன். கன்னிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எப்படி பாடணும்? ஆனந்தமே. என்ன பாடணும்? ஆனந்தமே, பரமானந்தமே. பிரைஸ் தி லார்ட். ஆனந்தமே இல்லை, அப்புறம் பரமானந்தம் எங்கேருந்து வரும்னு யோசிக்கிறாங்க. பிரைஸ். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், ஆனந்தமும் இருக்கணும், பரமானந்தமும் இருக்கணும். ஆனந்தத்திற்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பரமானந்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனந்தமாய் கர்த்தரை அவர்கள் ஆராதிப்பார்கள், மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் அவர்கள் துக்கத்தை என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கன்னிகளும் வாலிபரும், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்ந்து கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அவருடைய துக்கத்தை என்ன பண்ணுகிறார் கர்த்தர்? உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. நீங்கள் எந்த சூழலை மேலே வேணாலும் இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? எந்த சூழலை மேலே வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் சூழ்நிலைமையை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்க. உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமேன். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரா. உள்ளான மனதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் ஒருவர் தான். ஆமேன் சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமேன். டாக்டருக்கு படித்தவங்க இருக்கலாம், இல்லை டாக்டர் கிளினிக்களில் இருக்கிறவங்க இருக்கலாம். டாக்டர்ஸ் நல்லா செக்கப் பண்ணும்பொழுது ஸ்டெத்தஸ்கோப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை எடுத்து காதில் மாட்டி அப்படியே இருதயத்தில் வச்சு பார்ப்பாங்க, இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது கூடுறது குறையிறதெல்லாம் தெரியலாம், எத்தனை துடிப்பு வருதுன்னு தெரியலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுமா? அதில் கேட்குமா? இருதயத்தில் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பாஸ்டர் ரோலன்ஸ்கே வந்து இப்போ பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, பிபி அதிகமாக போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து அவருக்கு நான் நினைக்கிறது அவருக்கு தெரியுமா? அல்லேலூயா. அவர் பாக்கெட்டில் காசு இல்லைங்கிறது தெரியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பாருங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் ஆமேன் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமேன் சொல்லுவோமா? இந்த உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் அவர். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் துக்கம் எப்படி மாறுமா? சுவாசிக்கணும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுவாசிக்கணும். ஒரு வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிங்க. நம்மெல்லாம் யாருங்க? யாரு? அதை நல்ல மனசில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்கள். அதனால தான் உங்களுக்கு எனக்கு விசுவாசிகள் என்று பெயர். we are believers. praise the Lord. நாம் கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய வசனத்தையும் நம்பித்தான் ஆகணும். இந்த வார்த்தைகளை என்னதான் பண்ணணும்? சொல்லுங்க, வாய் திறந்து. வார்த்தைகளையும் நம்ப வேண்டும் என்று சொல்லுங்க. praise the Lord. கர்த்தருடைய வார்த்தையும் நம்பணும். praise the Lord. அவர் என் துக்கத்தை கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். போன 6 மணி வரைக்கும் கூட ஒருவேளை இருதயத்தில் சில பாரங்கள் இருந்திருக்கலாம். 6 மணியை கடந்து 7:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ 8:15 ஆயிட்டு. ஆமேன். எந்திரிச்சு பொழுது 6 மணிக்கு 6:30 மணிக்கு கூட கொஞ்சம் துக்கம் இருந்திருக்கலாம், சில கவலைகள் இருந்திருக்கலாம், சில பாரங்கள் இருந்திருக்கலாம், சில கஷ்டங்கள் பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆமேன். ஆனால் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமேன் சொல்லுவோமா? பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். எத்தனை பேர் அப்படி மறக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நான் அந்த துக்கத்தெல்லாம் மறந்துடுறேன், நான் கர்த்தரை மாத்திரம்தான் உற்சாகமாக ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவீங்களா? உங்கள் துக்கம் எப்படி மாறும்? நான் அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா.
உங்களை என்னையும் சந்தோஷமா வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது எப்படி தான் இருக்கணுமா? ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஹல்லேலூயா. வெளிநாடுகளில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பி. ஏதாவது ஒன்று போய் சொன்னோம்னா டோன்ட் வரி பி ஹாப்பிமாங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? டோன்ட் வரி பி ஹாப்பி. வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று என்ன பண்ணுறேன்? மறுபடியும் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வார்த்தையை அடிக்கடி டீச்சர்ஸ் பயன்படுத்துவாங்க. நிறைய டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அடிக்கடி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, ஏய் முழு ஆண்டு தேர்வு வருது, ஒழுங்கா என்ன பண்ணு? பிரபு என்ன சொல்லுவீங்க? ஒழுங்கா படி. மறுபடியும் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறேன்? சொல்கிறேன், நீ ஒழுங்காக படிச்சுக்க. இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்ன பண்ணுறேன்? மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்தா தான் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக இருங்கப்பா, சந்தோஷமாக இருங்கம்மா. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள். ஏன் தெரியுமா? உங்கள் துக்கத்தை நான் என்னவா மாற்றிட்டேன்? சந்தோஷமாக மாற்றிட்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றிவிட்டேன். ஆமென். 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனத்தை தியானிச்சுட்டு போனோம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 5ஆம் தேதி. பிரைஸ் தி லார்ட். இந்த 5 நாட்களுக்குள்ளாக ஆமென் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுவீங்களா? இந்த துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. ஆமென். அநேகர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எப்படி தான் இருக்கிறாங்க? துக்கத்தோடு தான் இருக்கிறாங்க, கவலையோடு தான் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் சிரிக்கிறதே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்தார். எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டது நோக்கம் அதுதான். உலகத்தில் வாழும் பொழுது கவலைகளோடு இருந்தோம், கஷ்டங்களோடு இருந்தோம், வியாதிகளோடு இருந்தோம், பலவிதமான பாவங்கள் அக்கிரமங்களுக்குள்ளே இருந்தோம். ஆமென். அப்படிப்பட்ட சூழலில் கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சித்து ஆமென் நமக்கு சமாதானத்தை கொடுத்து ஆமென் இந்த ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்ம வைத்திருக்கும் பொழுது நம்ம எப்படி தான் இருக்கணும்? எப்பொழுதும் எப்படி தான் இருக்கணும்? சிரித்த முகத்தோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆல்வேஸ் இட் இஸ் ஃபினிஷ்ட். நம்முடைய துக்கம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஃபாதர் அழகா பாடுறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் என்ன பண்ணுமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்ததை நினைத்து என்ன பண்ணாத? கலங்காத. கடந்ததை நினைக்கிறது ஒரு நாள் நமக்கு பதில் கொடுக்காது. சுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கடந்ததை நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சிங்கன்னா துக்கம் திரும்ப வரும். துக்கம் வந்துச்சுன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் வந்தால் பிளட் ப்ரெஷர் வரும். ஆமென். இரத்த கொதிப்பு அது வந்ததுன்னா பின்னாலே தொடர்ந்து சுகரும் வரும். ஆமென். டயபெட்டிக், சர்க்கரை நோய் வருகிறது. ஆமென். அப்படியே அதையும் தொடர்ந்து கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது, அது வரும். 3 சொந்தம் போல இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று சொந்தமாக இருக்குமாண்ணே? இல்லை ரிலேட்டிவ்ஸ். நம்ம சொல்கிறோம்ல, பிரைஸ் தி லார்ட், அவங்க எனக்கு சொந்தம், அவங்க எனக்கு சொந்தக்காரங்க. இயேசு கிறிஸ்து சொந்தக்காரன் யாராவது சொல்லியிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து சொந்தக்காரன் சொன்னீங்கன்னா இதெல்லாம் உள்ளே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. சிலர் சொல்லுவீங்களா, அவங்க எனக்கு தூரத்து சொந்தம்னு. அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் தூரமாக போயிடும். ஆமேன். அப்படி சொல்லி பழகுங்க. ஆமேன் சொல்லுவோமா? துக்கம் உள்ள வரக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய இதயத்தில் சந்தோஷம் இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். நேற்று கூட பாருங்க, மாலை நேரத்தில் எனக்கு ஆமேன் சில காரியங்கள் நினைத்து சில ஆமேன் அப்படியே கொஞ்சம் மன சோர்வு ஏற்படுறது போல இருந்தது. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நல்ல ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஒரு 1 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ண பிறகு அல்ல எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமேன். கொஞ்சம் அப்படி துக்கம் வருதா யாருக்காவது? நல்லா தூங்கி எந்திரிங்க. பிரைஸ்லாம். தூங்கி எந்திரிச்ச பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஒரு மணி நேரம் இல்லை சோத்திரம் போட்டு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்கள் கவலை எல்லாம் நீங்கிடும், துக்கம் எல்லாம் மாறி போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. ஆமேன். சர்க்கஸ் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? சர்க்கஸ் பார்த்தவங்களும் கையை தூக்குங்க. ஆனால் அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் ஒரு கோமாளின்னு ஒருத்தன் வருவான், பஃபூன். இந்த பஃபூன் ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட இப்போ என்ன சொல்லியிருக்கிறான்? டாக்டர், ரொம்ப நான் கவலையாக இருக்கிறேன், ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கிறேன், ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, என்னப்பா வேலை பார்க்குறேன்? இப்போ சொல்கிறான், நான் சர்க்கஸில் பஃபூனாக இருக்கிறேன். இந்த கோமாளி வந்து புத்தி இல்லாத வேலைலாம் செய்வான். அப்படி செஞ்சு எல்லாரையும் என்ன பண்ண வைப்பான்? எல்லாரையும் சிரிக்க வைப்பான். கோமாளித்தனமாக ஏதாவது செஞ்சு எல்லாரையும் சிரிக்க வைப்பான். சொன்னேன், நான் கோமாளியாக இருக்கிறேன், பஃபூனாக இருக்கிறேன், சர்க்கஸுக்கு வரக எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், ஒருத்தர் கூட சிரிக்காமல் போனதில்லை, அத்தனை பேரையும் சிரிக்க வைக்கிறேன். எனக்கு என்ன இல்லை, வாழ்க்கையில் சிரிப்பே இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை. ஆமேன். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமேன். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவங்களில் கூட இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனாலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமேன் சொல்லுவோமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிற கர்த்தர் யாரு? பெரியவர். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை தேற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தேற்றரவாளன். ஆமேன். கம்ஃபர்டர். ஒரு நாள் தேற்றுகிற தேவன். பிரைஸ் காட். யாராவது துக்கமாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? தோளில் தட்டி கொடுத்து என்ன செய்வீங்க? அப்படி செஞ்சுருக்கிறீங்களே யாராவது? தோளில் கட்டி கொடுங்க. கவலைப்படாத தம்பி, டோன்ட் வரி. துக்க வீட்டுக்கு போனால் நம்ம எல்லாரும் செய்கிறது அது. ஆமேன். டோன்ட் வரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தரையும் நம்ம அப்படி தேற்றுகிறதற்கு நம்ம முயற்சி செய்வோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வார்த்தை எத்தனை பேர் தேற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான ஒருத்தரை வந்து இழந்திருப்பாங்க. அந்த துக்க வீட்டில் போய் அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க, ஆமேன், ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது எத்தனை பேருக்கு அது ஆமேன் அது ஆறுதலாக இருக்குன்னு தெரியாது. நம்ம வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷனுடைய வார்த்தை டெம்பரவரி, தற்காலிகம். அந்த நேரம் வேணா சரிங்க ஐயா, சரி நான் மறந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி தலையாட்டலாம். ஆமேன். ஆனால் மறுபடியும் அந்த துக்கம் வரும், கவலை வரும். ஆமேன். ஒரு மாதம் கூட அந்த கவலை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இழப்புகள் வரும்பொழுது கவலைகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் அதை மாற்ற முடியும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை தேற்றுகிற தேவன் அவர். ஆமேன் சொல்லுவோமா? உங்களை தேற்றி ஆமேன் உங்களை என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். உள்ளத்தில் இருக்கிற கவலை பாரம்லாம் நீங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ன வந்துடுது? சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்க? எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிற சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே மனுஷனுக்கு. துக்கம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உள்ள துக்கம் இருந்தால் வியாதி ஒரு நாளும் போகவே போகாது. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் துக்கம் உங்களை விட்டு வெளியே போகணுன்னா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகணுன்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் வெட்கப்படலை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு துக்கமும் இல்லை, வெட்கமும் இல்லை, தலை குனியும் இல்லை. ஃபாதர் அழகா பாடுறார். ஆமேன். எங்கள் தலையை நிமிர செய்தவரே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 3 காரியங்கள் மனுஷனுக்கு துக்கத்தை கொண்டு வருது. ஒன்று லோன்லினஸ், தனிமை. ஆமேன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒன்று தனிமை.
ஆமேன். ஒரு மனுஷன் தனியாக இருந்தா, ஆமேன், தனிமை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்னு சொன்னால், ஆமேன், அவன் துக்கம் அடைந்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அதை உண்மையாக உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் தனிமை என்பது என்னன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அந்த லோன்லினஸ், தனிமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக சிக்னஸ், வியாதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? துக்கம், கவலை இருக்கும். அந்த வியாதியே நினச்சிக்கிட்டு இருக்குது. எனக்கு பிபி இருக்குது, பிபி இருக்குது, பிபி இருக்குன்னு ஊர் முழுவதும் போய் சொல்கிறது. ஆமேன். பார்த்ததுமே கேட்குற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிறது. மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாலே அவங்களே என்ன கேட்பாங்க? உங்களுக்கு எதுவும் சுகர் இருக்கா? மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே, கொஞ்சம் சுகர் இருக்கிற மாதிரி தெரியுதே, கேட்குற மாதிரி கொஞ்சம் மூஞ்சியை வச்சுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஆளை பார்த்தாலே தெரியும் இவருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக, நிறைய கொழுப்பு ஏறி போச்சுன்னு ஆளை பார்த்தாலே தெரியும். என்னென்ன? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். வியாதியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. சிக்னஸ் இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு துக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, லோன்லினஸ், சிக்னஸ், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவன் மிகவும் தொய்ந்து போகிறான். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் துக்கத்தை நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமாய் மாற்றுவேன், உங்களை நான் தேற்றுவேன். ஆமேன். உங்களை தேற்றும் பொழுது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? தொய்ந்து போக மாட்டீங்க. கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? நல்லா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தாவீது ஒரு தடவை இப்படி தனிமையாக இருந்தான், தனிமையாக விடப்பட்டுட்டான். தாவீதுடைய அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். எத்தனை பேர் தாவீதுனுடைய சம்பவத்தெல்லாம் வாசித்து பார்த்துருக்குறீங்க? தாவீது ஒரு தடவை அவனுடைய பட்டணத்துக்குள்ளே வரும்பொழுது பட்டணம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் அவனுடைய குடும்பத்தார், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறவன் பார்த்த பொழுது தன்னிலே பலனில்லாமல் போக மட்டும் அழுதான். துக்கமாயிட்டான், டிப்ரெஸ் ஆயிட்டான், மன அழுத்தம் அவனுக்குள் வந்து விட்டது. ஐயோ, குடும்பம் போயிடுச்சு, மக்கள் போயிட்டாங்க, தேசத்தை எரிச்சு போட்டாங்க, அரண்மனையெல்லாம் எரிச்சிட்டாங்க, துக்கம் உள்ள வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருந்தால், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலக மனுஷனா இருந்தா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்பொழுது எப்படி இருக்கிறான்? பழையவைகள் எல்லாம் என்னாச்சு? ஒளிந்தன, எல்லாம் புதிதான்னு சொல்றது போல ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் தாவீதுனுடைய அந்த துக்கத்தை மாற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு மனுஷன் வந்தான் பாருங்க, அப்படி ஒரு ஃப்ராக்ஷன்ல ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புனாரு. அவன் ஒரு சுக செய்தியை, நல்ல செய்தி சொன்னான், ஒரு குட் நியூஸ் சொன்னான் பாருங்க. இந்த தாவீதுனுடைய துக்கம் எல்லாம் மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் அவனை அழகாய் நேர்வழியாய் நடத்தி அவனுடைய குடும்பத்தையும் ஜனங்களையும், ஆமேன், சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் துக்கம் என்னவா மாறும்? ஆமேன். தனிமை, லோன்லினஸ் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவர் என்னோடு இருக்கிறார். ஆமேன். யோசுவா ரொம்ப கலங்கி இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, ஆமேன், கவலைப்படாது, கலங்காது, திடமனதாயிரு, பலன் கொண்டு எப்படி இரு. ஏன்? நான் என்ன பண்றேன்? உன் கூடவே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நான் மோசையோடு கூட இருந்த போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக உன்னை எதிர்த்து, இருக்கிறதுல பெரிய வாக்குத்தத்தம் இதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்படியாய் கர்த்தர் நம்மை தேற்றுகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தாவீது ஒரு நிமிஷத்துல அவனுடைய துக்கத்தை மறந்தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், சந்தோஷமாய் வருகிறான். ஹல்லேலூயா. சிக்னஸ், வியாதி, யோபு போல வியாதிப்பட்ட மனுஷன் ஒருத்தரையும் பார்க்க முடியாது வேதத்தில். ஆமேன். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த
ஒரு சின்னதாக ஒரு மச்ச மாதிரி வரும்ல, அது இல்லை. இது ஒரு வகையான ஒரு டிசீஸ், ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி வந்து அவன் கஷ்டப்படுகிறான். ஆமேன். சாம்பலில் உட்கார்ந்து சாம்பலை தூக்கி மேலே தலையில் போட்டுக்கிட்டு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டான் என்று வசனத்தில் அப்படியே போட்டிருக்கு. அவன் சாம்பலில் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருந்தான். யாரு? ஊஸ் தேசத்தில் பெரிய பணக்காரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அவனை போல ஒரு பெரிய பணக்காரன் யாரும் இல்லை. ஊஸ் தேசத்தில் யோபு என்கிற மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அவனுடைய ஐஸ்வர்யங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனை போல பணக்கார மனுஷன் யாருமே இருந்ததில்லை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் பாருங்க, அவனுக்குள்ளும் ஆமேன் ஒரு துக்கம், வியாதி என்கிற ஒரு துக்கம் உள்ள வந்துருச்சு. மனைவி கூட கிட்ட வர விரும்பலை. இன்னைக்கு அப்படி நடக்குது, நானே பார்த்துருக்குறேன். எத்தனையோ இடங்களில் ஆமேன் கணவனோ மனைவியோ வியாதிப்பட்டு படுக்கையில் படுத்துட்டாங்கன்னா இடத்துல போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போல்லாம் வசதி வாய்ப்புகள் ஆகிட்டதுனால எங்கேயாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேயோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி விட்டுறாங்களே ஒழிய ஆமேன் கிட்ட போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்? வயதானவர்களை, மூத்தவர்களை, தாய் தகப்பன்மார்களை கனம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் இந்த யோபுவுக்கு அவனை தேற்றுகிறதுக்கு யாருமே கிடையாது. பிள்ளைகள் 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்களே, யார் தேற்றுவா? 10 பிள்ளைகள் வீட்டிலையும் துக்கம், அவன் குடும்பத்தில் அந்த துக்கத்தில் இருக்கும். அவன் போய் யோபுவுக்கு துக்கம் தேற்ற முடியுமா? சரி, மனைவி தான் ஆறுதல்னா அந்த அம்மா என்ன சொல்லுது? தேவனை ஜூசித்து என்ன பண்ண, ஜீவன் அப்படி செத்து போயா நீ? அப்படி சொல்கிறத நானே கேட்டிருக்கிறேன். ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டலெல்லாம் கஷ்டப்படுற இடத்துல ஏன் என் உயிரோட இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கிற, செத்துப்போ அப்படி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நேரால். அப்படி அன்னைக்கே நடந்திருக்கு. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வியாதியினாலே அவன் கஷ்டப்படுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வியாதி ஆமேன் மனுஷனை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய பிள்ளையை ஒரு நாள் அசைக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஆமேன், ஒரு தேவனுடைய பிள்ளையை வியாதி ஒன்றும் பண்ண முடியாது. யோபு அந்த அளவுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். யோபு சொன்னான், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் குறை சொல்ல மாட்டேன், குற்றப்படுத்த மாட்டேன், கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் மாற்றினார். அற்புதம் நடந்தது. ஒரே நாளில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமேன். எந்த மனைவி பிரைஸ் தி லார்ட், ஆமேன், தேவனை தூஷித்து ஜீவனை சொன்னாலும் அவன் பார்க்குறான், பார்த்து ஆச்சரியப்படுற, அப்பா என்னடா அது, நம்ம இன்னமும் நினச்சோம் இவன் அதோட கதை முடிஞ்சது நினச்சோம், பரவாயில்ல திரும்ப ஆள் வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையன்ட்டு சொல்லி பிரைஸ் தி லார்ட். உயிரை விடுறான்னு சொன்ன அம்மா இப்போ யோசிக்குது, பார்க்குது அப்படியே. அல்லேலூயா. அதுக்கு பிறகு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 3 பெண் பிள்ளைகள் வேதம் சொல்கிறது, அவர்களை போல சௌந்தரியமானவங்க யாருமே இல்லையா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, நல்லா சௌந்தரியமா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் இன்னைக்கு பாருங்க, நம்ம அந்த ஒரு தேவ பிரசன்னம் நம்ம முகத்தில் இருக்கு பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உண்டு முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையிலே கர்த்தரவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. மூன்றாவதாக ஒன்று சொல்லி முடிக்கிற, ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், பொருளாதார சூழ்நிலைமை. ஆமென். பொருளாதாரம் எப்பயுமே ஒரே நிலைமையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? பொருளாதாரம் ஒரு நேரம் டபார்னு ஏறும், டபார்னு இறங்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம விசுவாசம் என்ன? ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒன்று உண்டு. பரவாயில்ல, ஆமென். இந்த ஒரு சின்ன ஒரு நஷ்டம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? அப்படி விசுவாசிக்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் வேதத்திலே நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போறேன்? ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி கடன் பட்டுட்டா. அவ கடன் வாங்கல, புருஷன் தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான், கடன் வாங்கிட்டு செத்தும் போயிட்டான். இப்படி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட்.
நேற்று முன்தினம் ஒரு நியூஸில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணிட்டு, ஒரு ஸ்கீம் போட்டு வசூல் பண்ணிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். இது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணீரோடு நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த சீன். செத்துப்போன மனுஷனை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கும் பொழுது கடன் கொடுத்ததெல்லாம் வந்து அந்த அம்மாவை பிடிச்சி இது பண்ணுறான். செத்து போய் கணவன் இருக்கும் பொழுது மனைவி அங்கே பக்கத்தில் பாடையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. அந்த கூலர் பாக்ஸுக்கிட்ட கடன் வாங்கினவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்மை எப்படி யோசிச்சு பாருங்க. புருஷன் கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டான். கடன் கொடுத்தவன் எல்லாம் வந்து இப்போ கழுத்தை பிடிக்கிறான். எப்போ மனிதாபிமானம் இல்லாமல் போயிட்டு நாட்டில் தேசத்தில் என்ன இல்லை, ஹியூமனிட்டி, மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. பிரைசன் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? கையை எடுத்து கும்பிடுறான், காலில் விழுகிறான். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசி மனைவி அப்படிதான் இருந்தாங்க. அவளை ஒன்றும் பண்ண முடியல. கடன் கொடுத்தவளை என்ன பண்ணனா, இந்த தீர்க்கதரிசிக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டான். நீ கடனை கொடுத்துட்டு உன் பிள்ளையை திரும்ப வாங்கிக்கணும். இதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. பெற்ற பிள்ளைகளை ஆமேன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவள் தீர்க்கதரிசிக்கு தலைவனான ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஓடுறான். இதை சொல்கிறான். பிரைஸ்லாட். அப்போ அவன் சொன்னான், ஆமேன், உன் பாத்திரத்தெல்லாம் நீ எடுத்து ரெடி பண்ணிவிட்டு உன்கிட்ட என்ன இருக்குது? இப்போ சொன்னால் என்கிட்ட ஒரு கலசம் எண்ணெய் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ போய் வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை, இன்னும் வேறு எங்கெல்லாம் போய் வாங்க முடியும் வாங்கிட்டு ஆமேன் நான் சொல்கிற மாதிரி செய். இந்த எண்ணெயெல்லாம் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டே இருன்னு சொன்னால், அதே மாதிரி வீட்டில் போய் பாத்திரம்லாம் வாங்கி நல்லா இது பண்ணி அந்த கலசத்தில் இருக்க எண்ணெயை ஊற்றினா பாருங்கள், பாத்திரங்கள் நிரம்பிக் கொண்டே இருந்தது. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர் ஆமேன், அவர் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வாக்கு மாறாதவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுவோமா? ஒரு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமேன் பிரைஸ் தி லார்ட், அவர் அற்புதங்களை செய்கிறவர். மிராக்கிள் நடக்கும் பாருங்க. இந்த எண்ணெய்கள் அப்படியே நிரம்பி எல்லா பாத்திரம் நிரம்பிச்சு. இனி பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு பாத்திரம் இருக்காப்பான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறான். உடனே அந்த எண்ணெய் நின்று போயிட்டு தீர்க்கதரிசி ஓடி போய் சொல்கிறான். போய் சொன்னா பாருங்கள், செலவை சொல்ல மாட்டான். அவள் பாட்டுக்கு எண்ணெய் எடுத்து விற்றுட்டு அவள் பாட்டுக்கு ஊரை விட்டே ஓடி இருப்பா, கடனையும் கொடுக்காம. இவ தீர்க்கதரிசிக்கிட்ட ஓடினான். ஓடி போய், ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு எண்ணெய் நிறையா அப்படி, அதை கொண்டு போய் என்ன பண்ணு, விற்றுட்டு உன் கடன் அடைச்சு. இதான் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்க்கையில் துக்கம் வருதுன்னு சொன்னால் 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இந்த காரியங்களில் நமக்கு ஜெயம் வேணும்னு சொன்னால் ஆமேன், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சிச்சுவேஷனை பார்க்கணும், சூழ்நிலைமையை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்த்தா அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எழுந்து நின்று கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. சோதரன் என்னென்னலாம் சொன்னேன்? பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்கள் ஞாபகம் இருக்கா? என்ன? லோன்லினஸ், தனிமை. 2வது சிக்னஸ், வியாதி. 3வது ஆமேன் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், பொருளாதார சூழ்நிலைமை. ஆமேன். இவைகளிலிருந்து உங்களுக்கு ஜெயம் வேணுமா? கர்த்தரை நோக்கி பாருங்க. சூழ்நிலைமையை பார்க்காம என்ன பண்ணுங்க? கர்த்தரையே நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி பாப்பேன்னு சொல்றவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் துக்கம் என்னவா மாறும்? அவர் உங்களை தேற்றுவார். ஆமென். ஒரு நாளும் தொய்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்ததை நினைத்து கடந்ததை மறந்து பாடுவோம். நடந்ததை நினைத்து விளங்காதே, நடந்ததை மறந்து விடு. க்ளோரி. கர்த்தர் புதியன செய்திடுவார், நீ காண்பாய். பாடுவோம். கர்த்தர் புதியன செய்திடுவார், நல்ல விசுவாச வார்த்தை. நீ காண்பாய்.
கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுச்சுன்னு சொல்றவங்க கர்த்தரை மையப்படுத்தி எல்லாம் பாடல பாடல. மறைந்துவிடும். ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஹல்லேலூயா. நீ இயேசு கைவிட மாட்டார். அழுத்தமா சொல்லுங்க. என் இயேசு கைவிட மாட்டார். மீண்டும் சொல்லுவோம். என் இயேசு கைவிட மாட்டார். Praise the Lord. நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தனிமையிலே நம்மோடு இருக்கிற கர்த்தர், வியாதியிலே நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய பொருளாதார நெருக்கடியிலே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? ஆமென். Praise the Lord. Hallelujah. பாடலை மறுபடியும் நம்ம பாட போறோம். பாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து சந்தோஷமா கர்த்தரை கனப்படுத்துங்க. Praise the Lord. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டான். சுவாசத்தோட சொல்லுங்க. ராணிக்கு சோதிக்கப்பட நாமே தாங்கிட பலன் தருவார். செல்ல வழி செய்வார். இதுதான் ஆமே. தாங்கிட பலன் தருவார். ஒரு வழியை திறப்பார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஆமென். மாறும். மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆமென். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க. என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. Praise you. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் எங்களை தேற்றுவார். நாங்கள் ஒரு நாளும் தொய்ந்து போக மாட்டோம். ஆமென். நீர் பாய்ச்சலாம் தோட்டத்தை போல எங்களை மாற்றுவார். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேடி போவோம். அதெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பா கொடுப்பாரு. அதான் எங்க விசுவாசம். Praise the Lord. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே. என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோமா? என் இயேசு கைவிட மாட்டார். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் ஆண்டவரே உடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே எங்களை நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய பாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒருவர் வறுமையாய் திரும்புவதில்லை. ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் ரெட்டிப்பான அபிஷேகத்தோடும்
தெய்வீக சுகத்தோடும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் திரும்பி போகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களிலே, கைகளின் பிரயாசங்களில், கைட்டு செய்கிற வேலைகளிலே, போக்கிலே, வரத்திலே, ஊழியங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படுவதாக. ஜெபம் கேட்டபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து பாடலாமா? எல்லாரும் உட்கார்ந்து பாடுவோமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மகிழ்ச்சியா பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.